ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்தது. கமல் சாரோட என்ட்ரி செம்மையாக இருந்தது. கான்செப்ட் என்னன்னா அந்த மகாபாரதம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஃபியூச்சரில் நடக்கிற, இப்போ நடக்காமல் ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பிரபாஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. சிஜி ஒர்க்லாம் செம்மையாக இருந்தது. டெக்னிக்கலாக செம்மையாக இருந்தது. கம்பேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அமிதாப் பச்சன் கேரக்டர் செம்மையாக இருந்தது. படம் ஃபுல்லாக வராரு அமிதாப் பச்சன் கேரக்டர் சூப்பராக இருந்தது. தீபி படுகோன்னு எல்லாம் நல்லா இருக்காங்க. திஷா பட்டியல்லாம் தேவையில்லை படத்தில். அப்புறம் மிருனால் தாக்கூர் அவங்களாம் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்க்கலாம். எல்லாம் புதுசாக கடவுள் அவதாரம் எடுக்க போகிறாருன்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபுல்லாக பார்க்கலாம். இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக உட்காந்துருந்தா போதும். சூப்பராக பண்ணியிருக்கு. கண்டிப்பாக அவர் கம்பேக் தான் இந்த படம். கமல்ஹாசன் கொஞ்ச நேரம் தான் வராரு. அது கமல்ஹாசனே தெரில. ஆனால் கிளைமேக்ஸில் கமல்ஹாசன் வரும்போது நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அமிர்தா பச்சன் தான் படமே இன்டர்வலுக்கு அப்புறம். சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். ஓவரால் ஒரு நல்ல மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். விஎஃப்எக்ஸ் மற்றபடி எல்லாமே இருந்துச்சு. ஸ்டோரி லைன் தான் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டோரி லைன் வந்து ஒரே லைனை வச்சு மொத்த படத்தையும் எடுத்த மாதிரி இருந்தது. ஃபியூச்சரில் கல்கி வந்து காப்பாற்றுவார், ஆனால் எப்படி வராரு அதுதான் மொத்த கதையுமாவே இருந்துச்சு. அதுவும் முழுசாக வரல, பாதியில் நிறுத்திட்டாங்க. அண்ட் ஓவரால் கேரக்டரைசேஷனில் வந்து அமிதாப் பச்சன் நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் பிரபாஸ் நம்பி வந்தது, ஆனால் அமிதாப் பச்சன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். மற்றபடி ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப நார்மல், ரொம்பவே நார்மல் ஸ்டோரி லைனு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க தான். லைக் எப்படி சொல்கிறது, கேரக்டர் இந்த பிளாட் பில்டிங்காக ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க. தேவையில்லாமல் ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து லைக் செகண்ட் ஹாஃப் தான் மூவியே. ஸோ இன்னும் இந்த மூவி ஃபுல்லாக முடியல. செகண்ட் பார்ட்க்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் லைக் ஃபுல் மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுங்க. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஈக்குவலாக இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக எடுத்திருந்தாங்க. பிரபாஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகே தாங்க. அமிதாப் ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மூவி வாஸ் கடைசியில் நல்லா இருந்தது. குட் சாட்டிஸ்ஃபையிங் எஃபெக்ட். பட் பிகினிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் இட்ஸ் மோர் லைக் அ ஹாலிவுட் கம் பாலிவுட் மாதிரி. பாலிவுட் கம் பாலிவுட் காலிவுட் எல்லாம் மிக்ஸ்ட். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அது. பிகாஸ் எல்லாம் அந்த லேசர் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பெரிய பெரிய அந்த லார்ஜர் தென் லைஃப் மாதிரி எல்லோரும் ஆளுகள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி பிரபாஸோட ஆக்டிங் வாஸ் குட். கேஷுவலாக இருந்தது ரொம்ப. அண்ட் தீபிகா வாஸ் குட். அமிதாப் தான் எனக்கு பிடிச்சது. அமிதாப் பச்சனோட ஆக்டிங் தான். ஆன் த ஹோல் இட் வாஸ் அ வர்த் சீங். பார்க்கலாம். கமலோட ஒன்றுமே இல்லை, ஜாஸ்தி ரொம்ப கம்மி தான். ஐ திங்க் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் தான் அவர் ஒருவராக இருக்கும். கொஞ்சம் மோர் ஆஃப் கமல். இதில் வந்து மோர் ஆஃப் அமிதாப் பச்சன் தான். மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மகாபாரத்லேருந்து கல்கி அவதாரம் வருது. ஸோ இது ஆல்ரெடி வந்து தேர் ட்ரைங் டு சே தட் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணுறது, அது மாதிரி சொல்கிறது இல்லை. கிருஷ்ணர் என்ன சொல்கிறது அதெல்லாம் கரெக்டாக வரும். ஸோ கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருக்கணும், அதுவும் இருக்குது. குறையினா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. கொஞ்சம் புரியவே முடியல முதல்ல கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் தான் மொள்ள சூடு பிடிச்சி. அதுக்கப்புறம் இட் வாஸ் என்டர்டெய்னிங். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் டெஃபினட்டாக. படம் கடைசியில் முடியும் போது தான் படத்துடைய வேல்யூவே தெரிஞ்சுது. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. பட் எங்களுக்கு ரீச் ஆகலை. அது ஸ்டோரியெல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாக புரியவே இல்லை. ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இது அட்வான்ஸ் டெக்னாலஜி ட்ரெடிஷனை மாடர்னைஸ் பண்ணி இட்ஸ் கம்ப்ளீட்லி மிக்ஸ் அப். பட் தேவ் டேக்கன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டோரி முன்னால் சொல்லி அப்புறமா பண்ணியிருக்கலாம் தான் தோன்றுறது. அதுலேயும் கடைசியில் எனக்கு அமிதாப் பச்சன் இஸ் டன் வெரி வெல். அவங்க நல்ல ரோல். தீபிகா, கமல்ஹாசன் அண்ட் ராணாஸ் ஆல் டன் வெரி வெல். பட் பயங்கர இதாக இருக்குது. இந்த ஸ்டார் வார்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்டார் வார், டிரான்ஸ்ஃபார்மர் வரும் இல்லையா, ஸ்டார் ட்ரெக், அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பழைய காலத்தை அப்படியே புதுமையாக்கிருக்கு. ரொம்ப தமாஷாக இருக்குது. இதெல்லாம் நம்ப முடியாமல் இல்லை. எனிவே இட்ஸ் சேஞ்சிங். நல்லா இருந்துச்சுண்ணே, சூப்பராக இருந்துச்சுண்ணே. இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஓடிட்டுது. இன்ட்ரோவில் இருக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. கமல்ஹாசன் சூப்பராக லாஸ்ட்டு ஃபைனலில் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பாகுபலி ஹீரோ அவரும் நல்லா நடிச்சிருந்தார். அது போர் அடிக்கலண்ணே. ரெண்டாவது பாட்டு எடுத்தாவோட பார்ப்போம், நல்லாயிருக்கும். கமல் வில்லன் சூப்பராக இருக்குண்ணே. எந்த பிரச்சனை, அவர் வில்லனாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. பரவாயில்ல என்ன, ரொம்ப பேக்ரவுண்ட் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கு. ஆனால் கான்செப்ட்டு பழைய ஓல்டு ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. வில்லன் கேரக்டர் நல்லாவே நடிச்சு. அமிதாப் பச்சன் இது சூப்பராக இருந்துச்சுண்ணே. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த இதில். அமிதாப் பச்சனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா தானே இருக்குது படம். கான்செப்ட் புரியல, ஆனால் 28/90 என்னன்னு தெரியல. பரவாயில்ல, நல்லா இருக்குது. அந்த நல்லா பிரம்மாண்டமாக எடுத்துருக்காங்க.
கமலோட அந்த உச்சரிப்பு வசனம்லாம் நல்லா எப்போவுமே ஒரே இதுதான் மாறாது என்றைக்குமே. நல்ல குரல் ஒரு கம்பீரமான குரல், நல்ல ஆக்ஷன் தான். அநேகமாக 2வது பாட்டு வருமான்னு தெரியல. அமிதாப் பச்சன் நல்லா இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வயதான கெட்டப்பாக இருந்தாலும் நல்லா ஆக்ஷன் பிளாக்காக நல்லா பண்ணியிருக்காரு. பசங்களும் நல்லா பார்க்கலாம் விரும்பி. குறைகள்லாம் எதுவும் இல்லை, எல்லோரும் ஃபேமிலியாக பார்க்குற படம் நல்லா. It is good here, excellent. All characters are really good and everybody acted really well. Yeah, Prabhas, Kamal Haasan, he is the man of the match. And villain, but he is the man of the match of the movie. கமல்ஹாசன் ரோல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த கமல்ஹாசனோட இது பார்க்குறதுக்காக லீட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவரோட ரோல் பார்க்குறதுக்காக வாட்சி செகண்ட் பார்ட் பார்க்க அமிதாப் பச்சன் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஃபுல் ஸ்கோர் அமிதாப் பச்சன் தான். அவரோட பிளாட் பில்டிங், அவரோட கேரக்டர் பில்டிங் ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. ஓவரால் பார்க்கலாம், அவ்வளோதான். பிரபாஸ்க்கு செகண்ட் பார்ட் பார்த்தா தான் தெரியும் அவருக்கு கம்பேக்காக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா மூவியுமே அப்படி தான் இருக்குது. இது செகண்ட் பார்ட் பார்த்தா தெரியும் கம்பேக்காக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. அமிதாப் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது ஆர்ட் டைரக்ஷன்னு, அப்புறம் காஸ்டியூம் டிசைனு, சவுண்ட் எஃபெக்ட்லாம் எக்ஸலண்ட்டுங்க. அதான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தா எப்படி இருக்காங்க அந்த மாதிரி இருந்ததுங்க. கமல்து ரொம்ப கம்மியாக காமிச்சிட்டாங்க, ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிட்டாங்க கமல்துங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் ஹாஃபில் தான் கமல் வருவார் போல இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரையும் ஒரு 3 minutes கூட இல்லைங்க கமலோட இதுங்க. எக்ஸலண்ட்டுங்க, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. சந்தோஷ் நாராயண் அவர்தெல்லாம் குறை சொல்கிற மாதிரியே இல்லைங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பேசினே இருக்காங்க, அது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கலாம்.